சிந்தனை. அன்பானவர்களே, அருமையான இந்த ஒரு புனித வாரத்திலே ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இடத்தில் நான் வந்திருக்கின்றேன். அதை குறித்து நான் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நான் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 1-8 வரையான வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலடியை மரியா என்ற ஒரு பெண் தன்னுடைய நறுமண தைலத்தினாலே கழுவி கூந்தலினால் துடைக்கும் ஒரு சம்பவத்தை நான் பார்க்கின்றேன். இந்த நறுமண தைலம் இக்காலத்திலே என்ன செய்தி சொல்லுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பு இந்த நறுமண தைலத்துடைய தன்மையை பற்றி நாங்கள் சற்று பார்க்க வேண்டும். முதலாவது, இந்த நறுமண தைலத்துடைய தன்மை என்னன்னு சொன்னால், இது பெரிய மதிப்பு மிக்க பெரிய பெரிய ராஜாக்களுக்கும் பெரிய பெரிய அரசு அவையில் இருக்கிறவர்களுக்கும் இது பயன்படும். இதனை பூசுகின்ற பொழுது சுற்றி இருக்கிற எல்லோருமே அவரை இனம் கண்டு கொள்வார். இவர் ராஜ மரியாதைக்குரியவர் என்பதை இனம் கண்டு கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு நறுமண தைலத்தை ஏன் மரியா ஆண்டவருடைய பாதத்தண்டையில் வைத்தார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். இருந்தாலும் இந்த நறுமண தைலம் எங்களுக்கு என்ன செய்தியை இப்பொழுது கொடுக்கிறது என்பது கொஞ்சம் நாங்கள் அதனை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இப்படி பெருமதி வாய்ந்த இந்த நறுமண தைலம் முதலாவது ஆண்டவருடைய பாதத்தண்டையில் போவதற்காக தன்னை உடைக்கிறது. மரியாதை என்பவர் அந்த நறுமண தைலத்துடைய குப்பியை உடைக்கின்றார். எனவே நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியவர்களாக பெரிய பெரிய பதவிகள் இருந்தாலும், நாங்கள் ஆண்டவரிடம் போக வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாங்கள் உடைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக தடை தாண்டி கடவுளிடையில் நாங்கள் சேர வேண்டும். ஏனென்றால் இந்த மரியாதானவர் அந்த பாதத்தண்டையில் அந்த நறுமண தைலத்தை பூசுகின்ற பொழுது யூதாஸ் என்ற ஒரு இயேசுவின் சீடர் என்ன செய்யணும் சொன்னால் அதை தடுக்கிறது. இதனை விற்று 300 தெனாரியத்துக்கு விற்று இங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இதனை கொடுத்திருக்கலாம், ஏன் இதனை அநியாயம் செய்கிறேன் என்று அந்த இடத்துல கடிந்து கொள்கின்ற பொழுது மரியாதானவள் அதனை பற்றி நாங்கள் சற்றும் சிந்திக்கவில்லை. அதை குறித்து எதுவுமே சிந்திக்காமல் என்ன செய்கிறோம் சொன்னால், அந்த தடைகளை ஒரு பொருட்டாக எடுக்காமல் கடவுளுடைய பாதத்தண்டையிலே விற்று அர்ப்பணிக்கும். எனவே நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தண்டையில் போகின்ற பொழுது சில வேளைகளில் எங்களுக்கு இப்படி ஒரு தடைகள் வரலாம். அந்த தடையானது எங்களுடைய குடும்பத்திலிருந்து வரலாம், நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலிருந்து வரலாம், நாங்கள் கல்வி கேட்கின்ற இடங்களிலிருந்து வரலாம், நாங்கள் இருக்கின்ற பதவியிலிருந்து வரலாம். ஆனால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நாங்கள் நினைக்காமல் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே நாங்கள் போக கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக இந்த நறுமண தைலம் ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே அர்ப்பணிக்கப்படுகிறது. நாங்கள் எவ்வளவு பெரிய இடங்களில் இருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்போடு இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்தோடு இருந்தாலும், இறுதியில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய பாதத்தண்டையில் தான் நாங்கள் அர்ப்பணிக்கணும். நாங்கள் கேட்கலாம், ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே அர்ப்பணிப்பதனால எங்களுக்கு என்ன நன்மை வருகிறது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன செய்யப்படும் சொன்னால், அந்த நறுமண தைலம் உடைக்கப்பட்டு பூசப்பட்ட பிறகு அந்த அறைகள் எல்லா இடங்களிலும் அந்த வாசனை கமலம். அதுபோல நாங்கள் ஆண்டவருக்காக எங்களை அர்ப்பணித்து உடைத்து தடைகளை தாண்டி அவருடைய பாதத்தண்டையில் போகின்ற பொழுது எங்களை பற்றியதான நற்கிரியையின் செய்திகள் இந்த உலகம் முழுவதும் எங்களை நோக்கி வரும். மனிதர்கள் எங்களுக்காக 1000 கதவுகளை அடைக்கலாம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக 10,000 கதவுகளை திறக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஒரு பரிசுத்த வாரத்தில் மாத்திரம் இந்த சிந்தனையோடு இருந்தபடி எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இதே சிந்தனையோடு இருப்போம். கடவுள் தாமே உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.